வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம் இந்திய தேசம் தனது 78வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறது. இந்த நாளில் நாம் நம் தேசத்திற்கு உண்மையுள்ளவர்களாக இருப்போம் என்றும், தொடர்ந்து நம் தேசத்தின் பெருமையையும் பாரம்பரியத்தையும் பன்முக கலாச்சாரத்தையும் சட்டங்களையும் மதிப்போம் என உறுதி கொள்வோம். இந்த நாளில் விடுதலை, சுதந்திரம் என்ற வார்த்தை நம் இந்தியர்கள் எல்லாராலும் நினைக்கப்படும், பேசப்படும். இந்த நாளிலே வேதத்திலே வருகின்ற ஒரு விடுதலை நிகழ்வை தியானிக்கலாம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்தார்கள். யாரும் விரும்பாத ஒரு நிலைதான் அடிமைத்தனம். தாங்கள் நினைத்தபடி வாழ முடியவில்லையே, யாரோ ஒருவர் நம்மை ஆளுகை செய்கிறாரே என்ற வேதனை அவர்களுக்கு இருந்தது. அப்பொழுது அவர்கள் கடவுளை நோக்கி பார்த்த பொழுது அவர்களை விடுதலை செய்ய அவர் வந்தார், விடுவித்தார். மக்களை அவர் நேசித்ததினாலே புதிய காரியங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். தொடர்ந்து அவர்களோடு நல்ல உறவிலே இருக்கவும் அவர் விரும்பினார். அவர்கள் தம்மை சார்ந்து வாழ வேண்டும் எனவும் தம்முடைய ஆளுகையின் கீழ் அவர்கள் இருக்க வேண்டும் எனவும் விரும்பினார். அன்பானவர்களே, கடவுள் நமக்கு தரும் சுதந்திரம் என்பது அவருடைய விருப்பத்தின்படி வாழ நம்மை அர்ப்பணிப்பதாகும். நம் விருப்பத்தின்படி எப்படி வேண்டுமானாலும் வாழ்வது விடுதலையின் வாழ்வு அல்ல. ரோமர் 6ஆம் அதிகாரம் 22 இவ்விதமாய் கூறுகிறது: இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். சுதந்திரம் அல்லது விடுதலை என்பது 2 காரியங்களை அர்த்தப்படுத்துகிறது. ஒன்று, பாவத்திலிருந்து இயேசு நம்மை விடுதலை செய்திருக்கிறார். இரண்டாவது, அந்த இயேசுவின் ஆளுகையை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த நிலைதான் உண்மையான சுதந்திரம். நம் நடைமுறை வாழ்வில் சில காரியங்களை செய்ய நினைத்து அதை நாம் செய்ய முடியாமல் இருக்கும் நிலைதான் அடிமைத்தனம். இந்த நிலையிலிருந்துதான் இயேசு நம்மை விடுதலை செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கின்றார். அவருடைய ஆளுகைக்குள் நாம் வரும்போது அவருடைய பலன் நமக்குள் வருகின்றது. அன்பானவர்களே, இன்று நம்மை நடத்துபவர் யார்? உலகமா, இயேசுவா? யாருக்கு நாம் விரும்பி அடிமைகளாக இருக்கின்றோம்? லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வருகின்ற இளைய குமாரன் ஓமையிலே அந்த இளைய குமாரன் தன் இஷ்டப்படிதான் வாழ விரும்பினான். அதுதான் அவனுக்கு உண்மையான சுதந்திரம் என நினைத்தான். ஆனால் அந்த நிலை அவனுக்கு தோல்வியை தந்தது, வேதனையை தந்தது. அப்பாவின் அரவணைப்பில் இருப்பதே உண்மையான சுதந்திரம் என உணர்ந்தான். வியாதியிலிருந்து விடுதலை, உலக பிரகாரமான வாழ்க்கை பிரச்சனைகளிலிருந்து விடுதலை, கஷ்டங்களிலிருந்து மட்டும் இயேசு நமக்கு விடுதலை கொடுக்க முடிந்தவர் என கருதாமல், நம் ஆத்துமாவில் கர்த்தர் வந்து செயல்பட்டு ஒரு வல்லமையான விடுதலையை தர முடியும் என நம்பி அவரிடம் வர வேண்டும். உண்மையான சமாதானத்தை பெற முடியாத அடிமைத்தனத்திலிருந்து இயேசு நமக்கு விடுதலை கொடுக்கின்றவர். உண்மையான சுதந்திரம் பரம தகப்பனின் ஆளுகைக்குள் அடங்கி இருப்பதுதான். இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். உங்கள் யாவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.